அமைச்சர் துரைமுருகன் மீது அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு மக்களே. ஏனென்றால் இந்த மணல் குவாரி விஷயத்தில் கோடிக்கணக்கான ஊழல் அரசாங்கத்தையே ஏமாற்றி சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு என அமலாக்கத்துறை தற்பொழுது அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே இருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு, துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அமலாக்கத்துறை ஏன் வழக்கு தொடுக்கிறாங்க என்பதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மணல் குவாரிகள் மட்டும் இல்லாமல் கல்குவாரி விஷயத்திலுமே அளவுக்கு அதிகமாக ஊழல் பண்ணியிருக்காரு என்பது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அவர் மீது குற்றங்கள் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்போ துரைமுருகன் அவர்கள் இந்த மணல் குவாரி விஷயத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. அமலாக்கத்துறையும் கிட்டத்தட்ட 4 மாதமாக தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே நடத்தப்பட்ட சோதனையில் எல்லாமே வந்து அங்கே சிக்கி அது எல்லாமே துரைமுருகனுக்கு எதிராக ஒரு முக்கிய ஆவணங்கள் தான் வந்து சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அவருடைய உதவியாளர் நடத்தப்பட்ட சோதனையில் துரைமுருகன் அவர்கள் எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காரு, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மணல்கள் வந்து கான்ட்ராக்ட் மூலமாக டெண்டர் மூலமாக அரசாங்கத்திற்கே தெரியாமல் விட்டுருக்காரு, அதன் மூலியமாக எத்தனை கோடிகள் வந்திருக்கு, அரசாங்கத்திற்கு வரி பணம் செலுத்தாமல் எவ்வளவு கோடிகள் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க என்ற முதற்கொண்டு அமலாக்கத்துறை வந்து லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் மீது வழக்கு தொடரப்பட்டு அவரை விசாரணை செய்ய சம்மன் அனுப்பினால் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே தீவிரமாக சோதனை நடத்தப்படுவதுதான் அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நோக்கமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இந்த நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இருக்காரு. இப்போ துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட திமுக வந்து 4-5 டைம் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. அந்த 4-5 டைமில் வந்து அவர் எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காரு என்பதை வெட்ட வெளிச்சமாக இப்போ தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்த 3வது ஃபைலில் முக்கியமாக அவர் வந்து சிக்கியிருக்காரு. இதிலிருந்து எப்படி துரைமுருகன் அவர்கள் தப்பிக்க போறாரு, அமலாக்கத்துறை அடுத்த கட்டமாக என்ன ஸ்கெட்ச் போட்டு எப்படி வந்து துரைமுருகன் அவர்களை வந்து டார்கெட் பண்ணி தோக்கலாம் என்பதற்கான அனைத்து திட்டங்களையுமே இப்போ தீவிரமாக வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்குமே தமிழகத்தில் வந்து எல்லா விஐபி நிறைய இடங்களில் வந்து தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அமலாக்கத்துறை வந்து தமிழகத்தில் வந்து களம் இறங்கிட்டாங்க. தங்கி யாரெல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரையுமே அடிச்சுட்டு வந்திருக்காங்க. முக்கியமாக திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள், எம்பிக்கள் இவங்கள தான் வந்து அதிகமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. ஸோ அடுத்த கட்டமாக அமைச்சர் துரைமுருகன் வழக்கில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் அவங்க எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவரை விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அமலாக்கத்துறை இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி வழக்கிலும் வந்து நிறைய விஷயங்கள் வந்தது. செந்தில் பாலாஜி அவர்களும் இன்னும் வரைக்குமே புலர் சிறையில் இருக்காரு. இது வரைக்குமே வெளியே வராமல் முடிவும் இல்லை. அந்த அளவுக்கு வழக்கை வந்து அமலாக்கத்துறை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் அமைச்சர் துரைமுருகன் வழக்கிலும் இருக்க போவதாக அப்படி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அவருடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்களும் இதே இந்த வழக்கிலும் சிக்கியிருக்காரு, அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்காரு. அவரும் எப்படி இதிலிருந்து வெளியே வர போறான்னு தெரியல. அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய டார்கெட் எப்படி இருக்க போகுது என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல் வெளியே இருக்கும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, துரைமுருகன் அவர்கள் சிக்குவாரா, நீதிமன்றத்தில் ஆஜராகுவாரா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.